தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைதானவர் குறித்து பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவர் முனீஸ்வரன் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, விரிவான விவரம். அதாவது விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொடூரமான முறையில் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கோணங்களில் என்பது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்போது இவர் குற்றவாளி என உறுதி செய்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் பல்வேறு 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் டிஎன்ஏ மாதிரிகள் என்பது எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கேமரா காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து சென்றது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்ற அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது அவர் பக்கம் திரும்பி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து கடந்த 1 வாரத்துக்கு மேலாகவே ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை என்பது செய்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய டிஎன்ஏ மாதிரிகளும் எடுத்து விசாரணைக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த மாணவி உடல்களில் பல்வேறு இடங்களில் கீறல்கள் மற்றும் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்ற தடயங்கள் இருந்த நிலையில் ஆதரவாக தடயங்களும் அவர் நிகழ்கீறல்களும் ஒத்துப்போவதாக தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இவர் குற்றவாளியும் என உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றாலை இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதியில் அவர் இருசக்கர வாகனத்தில் கடந்து செல்வது போன்ற காட்சிகள் என்பது பதிவாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளும் இந்த விசாரணைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் இவரை பார்த்தவர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை அடிப்படையில் தான் இங்கு எதற்கு வந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2020 பிப்ரவரி மாதம் இதே போன்று ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவரிடம் இருந்த நகை பணங்களை தேடியிருக்கிறார். இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான வழக்கும் விசாரணை என்பது நடைபெற்று வந்திருக்கிறது. ஜாமீனில் வந்திருக்கிறார். இது தொடர்பாக ஜாமீன் வந்து வெளியே இருக்கும் பொழுதுதான் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதற்கு வேறு யாரும் உதவி இருக்கிறார்களா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது வரை அவர் மட்டுமே குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். இவர் குற்றவாளி என்பதை உறுதி செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்கள் உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை காலை 11 மணி அளவில் உடலை பெற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் கிட்டத்தட்ட ஒரு 8 முதல் 9 நாட்களாக நீடித்து வந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உடலை வாங்கி நல்லடக்கம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குற்றவாளி தற்போது எங்கு இருக்கிறார் என்பது குறித்த விவரங்களை காவல்துறை தரப்பில் வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து அவரை விசாரணை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. மாணவி உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டியை கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று பிணையில் வந்தபோது மற்றொரு கொலையை அவர் நிகழ்த்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் குறித்து பகீர் தகவல் வெளியாகி இருக்கிறது. 2020 எட்டயபுரம் கீழ ஈரலில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவர் முனீஸ்வரன். வழக்கில் 2 ஆண்டுகள் கழித்து தர்ம முனீஸ்வரனை கைது செய்திருக்கிறது காவல்துறை. மூதாட்டியை கொன்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று பிணையில் வந்தபோது மற்றொரு கொலையை அவர் நிகழ்த்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக உடலை பெற்றுக்கொள்ள மாணவியின் உறவினர்கள் தரப்பிலிருந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றவாளி முனீஸ்வரன் பைக்கில் செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது.